அண்மை செய்தி. 1,00,000 கடனுக்காக தம்பியை கொன்ற அண்ணனால் பரபரப்பு நிகழ்ந்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுமன். வணக்கம் சுமன், விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது நேபாள நாட்டைச் சேர்ந்த 25 வயதான தேஜ் என்பவர் இவர் தன்னை சேர்த்த வீரர்கள் சாலை உத்தந்தி விஜித்த காட்டனில் அவரது மனைவி 2 கை குழந்தைகளுடன் தங்கி செக்யூரிட்டி வேலையானது செய்து வந்துள்ளார். கடந்த 4 நாட்கள் முன்பு அவரது உடன் பிறந்த அண்ணனான 32 வயதான ஜீவன் என்பவரிடம் கடனாக 1,00,000 ரூபாய் பணத்தை போட்டுள்ளார். தம்பி வாங்கிய பணத்தை அண்ணன் ஜீவன் பலமுறை கேட்டும் சரியான பதில் தராமலும் பணத்தை திருப்பி தராமலும் தம்பி ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு அண்ணன் ஜீவன் வந்து முட்டுக்காடு பகுதிக்கு தங்கியிருந்த இடத்திற்கு தேஜை வரவழைத்துள்ளார். அவரை தம்பியை வரவழைத்துள்ளார். அப்போது தன்னிடம் வாங்கிய பணத்தை திருப்பி தருமுறை கேட்டதாகவும் அந்த இடத்தில் இருவருக்கும் வாக்குவாதமானது ஏற்பட்டுள்ளது. அப்போது வாக்குவாதம் முக்கிய நிலையில் அண்ணனானது தனது வீட்டில் இருந்து இளநீர் வெட்டும் கத்தி எடுத்து வந்து தம்பியின் விழா எலும்பு மற்றும் இடது நெஞ்சு பகுதியில் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதனால் ரத்தம் வெளியேறிய அண்ணன் கண்முனை தம்பி துடிதுடித்து உயிருக்கு போராடிய நிலையில் தொடர்ந்து அவரது அண்ணன் ஜீவன் அந்த தம்பி தேஜை நீக்கி அருகே உள்ள கோவளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் ஆட்டோவில். அப்போது தம்பி தேஜ் செல்லும் வழியிலேயே உயிர் முயற்சிக்கு இல்லாததால் அவர் இறந்து விட்டதாக தெரிந்து கொண்ட அண்ணன் ஜீவன் கோவளம் சுங்கச்சாலை அருகே சாலை ஓரத்தில் அவரது தம்பி தேஜ் உடலை வீசி சென்றுள்ளார். இதை பார்த்து அந்த பகுதியில் ரோந்து பணியில் இருந்த கிளம்பாக்கம் போலீசார் அந்த உடலை சம்பவ இடத்திற்கு சென்ற அந்த உடலை மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டு தொடர்ந்து முட்டுக்காடு பகுதியில் கொலை செய்தது தெரிய வந்தது. இது குறித்து காணத்தூர் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து காணத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தேஜ் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து தேஜ் யார் கொலை செய்தது என்பது குறித்து தொடர்ந்து தேஜ் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது அவர் அண்ணன் ஜீவன் தான் கொலை செய்தது என போலீசாரின் விசாரணை தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து ஜீவனை நள்ளிரவே கைது செய்து போலீசார் தற்போது காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாங்கிய கடனுக்காக அண்ணனை தம்பியை கொலை செய்த சம்பவம் இந்த ஈசிஆர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுமன்.